150ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அகலம் பேட்டர்ன் தான் வந்து இந்த பேட்டர்னுக்காக தான் நான் வந்து இந்த டயரை தேடி வாங்குது. இது வந்து ட்ரெட்வேர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ட்ரெட்வேர் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம டியூக் 390 பார்த்தோம்னா டயர் வந்து வாங்கியிருக்கோம். இந்த டயர் வந்து போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பிராண்டில் தான் வந்து டயர் வந்து வாங்கியிருக்கோம். இந்த டயர் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர். இது வந்து ரேடியல் டயர் தான். இந்த டயரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து ஆன்லைனில் தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேப் வந்து ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக இப்போ இந்த டேப் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். டேப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குரூப்பாக இருக்குது டேப்பு. இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து அந்த டேட்டை வந்து காட்டுறேன் பாருங்கள். டயரோட பேட்டர்ன் பார்த்தா தெரியும். இந்த க்ரீன் கலரில் இந்த கோடு மட்டும் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சரியாக தெரியல. இதை வந்து நான் வந்து டயர் ஷாப்பில் வந்து கேட்டுட்டு சொல்கிறேன். செம்மையாக வந்து ஒரு பண்டல் டேப்பை வந்து சுற்றி கொடுத்துருக்காங்க போல். பிக்க வந்துகிட்டே தான் இருக்குது. நான் வந்து பாக்ஸில் எடுத்து வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி பேக்கிங் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. டயரோட சைஸை பார்த்தா தெரியும். 150, 60, 70. 150ன்றது பார்த்தீங்கன்னா இந்த அகலம், 60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயருக்கும் சென்டரில் இதோட இது வந்து 60. 70ன்றது பார்த்தீங்கன்னா ரிமோட சைஸ் R70. 390 என்ன இதில் கொடுத்துருந்தாங்களோ அதே சைஸில் வந்து டயர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பேட்டர்ன் தான் வந்து இந்த பேட்டர்னுக்காக தான் நான் வந்து இந்த டயரை தேடி வாங்குது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா கிட்டவே இருக்கும் இந்த பேட்டர்ன். இதில் பார்த்தீங்கன்னா மெஜுலரில் இருக்க மாதிரியே இருக்குது. அதனால சரின்ட்டு இந்த டயரை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். டயர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். டயரில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து மேனுஃபேக்சர் நம்பர். இந்த 27 அப்படியே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அந்த வருஷத்தோட வாரம். 23 அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வருஷம். டயர் பேட்டர்ன் டிசைன் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 390யோட மெஜுலர் டயர். இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ண போகிற எம்ஆர்எஃப் டயர். பார்த்தீங்கன்னா ரோடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ஓவராக கேட்குது. இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதோட பேட்டர்ன் டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் டிசைன். இதுங்களா பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் டிசைன் சேம் இதில் இருக்க மாதிரி தான் எம்ஆர்எஃப்ல வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் ரேடியல் டயர். அப்போலோ டயரோட ரேட் அப்படியே சொல்லுங்க. ரேட்டா அவ்வளோ டயர் பாருங்கள். இதுதான் ஆல்ஃபா H1. ஆல்ஃபா H1 இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேடியல் தான். இதில் பேட்டர்ன் வந்து கிட்ட இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து கொஞ்சம் இருக்கும். இதோட லோடு இண்டெக்ஸ் ஏதாவது தெரியுமா ஜி? இதோட லோட் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 66 லோட் இண்டெக்ஸு வித் W ரேட்டிங். அந்த வெயிட் லோடு தாங்கக்கூடிய வெயிட் இது வந்து 300 kg கொடுத்துருக்காங்க. 300 kg. இது வந்து உங்களுக்கு ஒரு 275 வரும். 275 அரௌண்ட் 280 ஆல்மோஸ்ட் சேம். இதோட ப்ரைஸிங் இது ப்ரைஸிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கஸ்டமர்னா 6000 விற்கலாம். 6000க்கு கொடுக்குற சர்வீஸ் நம்ம பண்ணுவோம் நார்மலாக. ஒரு மார்க்கெட் ரேட்டு காம்படிஷன் ஆகிடுச்சு, இல்லை நிறைய பீஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரினா அவங்களுக்கு ஒரு 5500 பல்காக அடிக்கிறீங்க 5655 அந்த மாதிரி ப்ரைஸிங் பண்ணலாம். இது வந்து எல்லா கடையும் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருந்தது. ஆமாம். இது எம்ஆர்எஃப் இந்த பேட்டர்ன் வந்து இது வந்து கிடைக்கல. கிடைக்கலன்னு இல்லை சார். இது ஆக்சுவலி என்னதுன்னா
இனிஷியல் டெஸ்டிங் தான் இந்த டயர்லாம். இந்த மாதிரி Z ரேட்டிங்லாம் ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு. ஆக்சுவலி இது வந்து 6 மாதம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 3 months நல்லா சேல் ஆயிடுச்சு. கம்பெனியும் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டாங்க, எத்தனை பேருக்கு எத்தனை டயர் என்ன ரேட்டில் விற்கிறதுன்னு சொல்லி. அது பிரகாரம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இதோட ஒரு ட்ராக் பீஸ் கூட பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ட்ரெட்வேர் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம ட்ரெட்வேர் இண்டிகேட்டர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 mm இருக்கு. உங்களுக்கு 5 mm இண்டிகேட் காமிக்குது. கம்பேரிட்டிவ்லி ஆல்ஃபா பாத்தீங்கன்னா டயர்ல ட்ரெட்வேர் இண்டிகேட்டர்னு ஒன்று வரும். உங்களுக்கு காமிச்சு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இங்க TWI எழுதிருக்கு, ட்ரெட்வேர் இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட அட்ஜஸ்டன்ட்ல ஒரு டாட் இருக்கும், ஒரு லைன் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீங்க அந்த டயரை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா above 5 mm. ஸோ அரௌண்ட் 0.5 mm வந்து டிஃபரன்ஸ் இதுக்கும் நம்ம MRF ஸ்டீல் பிரேஸ். MRF-ஓட சாம்பிள் டயர் ட்ராக்ல வந்து யூஸ் பண்ணாரு. ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா MRF வந்து ஃபர்ஸ்ட் இந்த டயர் ஓடாத மார்க்கெட்ல எடுத்துன்னு வர்றதுக்கு இந்த டயர் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 100 pieces வந்து சேல் ஆயிடுச்சு. இது வந்து ட்ராக் உங்க டயர் நல்ல ரிவ்யூ வந்துச்சுன்னா, பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அந்த டயர் வந்து அவங்க புது டயர் எடுத்துன்னு வந்துருவாங்க. அதனால ஸோ இது நல்லா உழைச்சதுனால இது மார்க்கெட்ல எடுத்துன்னு வந்தாங்க. உழைச்சதுனால சேம் பேட்டர்ன் தான் இது ரெண்டு. ஆமா, அது லைட்டா உங்களுக்கு பர்ன் அவுட் டெஸ்டிங் பெண்ட் அடிக்கிறது எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. நல்லா இருக்கு. இது வந்து சுமாரா ஸோ ஆக்சுவலி இது நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இது மார்க்கெட்ல வந்துருச்சு. பீசஸ் எல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு 2 to 3 monthsல திருப்பி உங்களுக்கு ஸ்டாக் அவைலபிள். C8ல உங்களுக்கு புதுசா ஒன்று வந்திருக்கு, கிராஸ் ரேடியல்னு ஒன்று வந்திருக்கு, வந்திருக்கு. இன்னும் டீலர்ஸ்க்கு வரணும். அது வந்தோடனே நான் அதோட ரிவ்யூ கூட உங்களுக்கு நான் ஒரு வாட்டி காமிச்சேன். ஓகேங்களா? $1300 எத்தனை மாட்டு ஒரு 30 காசு எத்தனை C8ல டியூப்லெஸ் இருக்குண்ணா. டியூப் கிடையாது. எத்தனை டயர் வேணும்? 1 2 டயர் வேணும். ஜேக்கில் இருக்குல்ல, ஒல்லியா இருக்கும், கனமா திக்கு ஜாஸ்தி. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உட்காராது டயர். மெயினா இது 50 ரூபா கம்மி. C8 டியூப் C8 வேணும்.
இது இது டியூபா டியூப்லெஸ் சார்? இது டியூப் சார். டியூபா? ஆமா. டியூப்லெஸ் வேணும். இல்ல டியூப்லெஸ் இல்ல தான். டியூப்லெஸ் இல்லையா? சரி.